பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் பொண்ணுக்கு வயசு என்ன? ஆடி வந்தா 20. ஓடி வந்தா எவ்வளவு? என்ன மனுஷன் மாதிரியா பேசுற? ஆடி மாதம் வந்தா 20 சொன்ன. அப்படியா? சரி சரி சரி. அப்புறம் பொண்ணுக்கு என்ன ஓடுவீங்க? காலையில் 2 இட்லி போடுவோம், சாயந்தரம் நான் சப்பாத்தி போடுவோம். இப்போ ஒன்னே கட்டை வச்சு ஒன்னே போட போறோம்பியா? வரதட்சணை என்ன ஓடுவீங்க? நாங்கள் 40 நகை ஓடுவோம். நீங்கள் நாங்கள் சரியா இருக்குன்னு இடம் ஓடுவோம். கொஞ்சம் குறைந்தா கூட முடிய பிடிச்சி சண்டை ஓடுவோம். பேசிக்கிட்டே இருக்குது. அந்த கலகலப்பெல்லாம் எங்கே தொடங்க? அன்னைக்கு தொடங்குறதா. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறது வேற விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணுறப்ப அப்படி பஞ்சு வச்சிருப்பேன். செல்போன் அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, டார்லிங். கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு ராங் நம்பர்னு பஞ்சு வச்சிருப்பேன். அப்படி நினைச்சிடாங்க. அதுக்கடுத்து தான் ஹோம் லீடர். ஏன்னா ஒரு இல்லத்தை வந்து எத்தனை கொத்தனார் வேணாலும் சேர்ந்து கட்டிடலாம், எவ்வளோ கோடி செலவுன்னு கட்டிடலாம். ஆனால் அந்த இல்லத்தை உருவாக்க ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்குனால தான் அவளுக்கு பேரே இல்லத்தரசின்னு வச்சது. இப்படி நல்ல நல்ல அம்சங்கள், நல்ல நல்ல உறவுகள்லாம் கொஞ்சம் கொலையாடுற இடம் அது வீடாத்தான் இருக்கும். அதில் தான் வீட்டு பாடம் கேள்விப்பட்ட வீடே பாடமாக இருக்குது நம்ம ஊரில் தான். படி மூளை வைக்கிறது படி வைப்போம். ஏன்னா வாழ்க்கையில் நீ படி, அதுக்கடுத்து நட, அதுலேருந்து நடந்து போ, படித்தபடி நட. அப்படி நடந்தீங்கன்னா அதுக்கடுத்து மாடி படிக்க போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் வச்சுருப்போம். படித்தபடி நடந்தீங்கன்னா நீ மேலே போவ. மேலேன்னா அங்கே கிடையாது, மேலே மாடிக்கு உயர்வுன்னு அர்த்தம். அங்கே போனால் ஒரு பெட்ரூம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நீ ஓய்வு எடுக்கலாம். இப்படி வீடே பாடமாக வச்சலாம். அழகழகாக சொல்லி கொடுத்தது மட்டும் நம்ம தமிழ் குடும்பத்தில் மட்டும்தான். இவ்வளவு விஷயங்கள். அதில் குழந்தை பிறக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷம். உறவுகள்லாம் முதல்ல போய் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அது கிராமத்தில் குழந்தை வந்தால் எப்பயாவது பரவாயில்ல. முன்னாடியே டோக்கன் 5ஆம் நம்பர் தொட்டி லட்சுமி குழந்தை பார்க்க வந்துடும். போங்க 5ஆம் நம்பர் அப்படின்னா பூரா முதல்னு சுற்றி நின்று அவங்க வாட்டுக்கு வர்ணிப்பாங்க. இங்கே ஒரு அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இன்னொரு அம்மா வந்து அவங்க பெரியப்பா மாதிரி காது. உடனே ஒரு நர்ஸ் வரும், உங்கள் டோக்கன் மாறி போச்சு 25, அங்கே போங்க மூதேவிகளா, காது மூக்கு எங்கே வந்து பேசிக்கிட்டீங்க? அப்போ தான் கிளவி சொல்ல, ஆமாடி வாய் வாய்க்கா மாதிரி இருந்துச்சு பாருங்க. அதுக்கும் குலாசும் இதுக்கும் குலாம். அவள் குழந்தை பிறந்தாலே ஒரு வருஷம் பிறந்த மாதிரி. நான் எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு அம்மா குழந்தை வந்துச்சு. ஏமா ஆம்பளை பையன் பிறந்திருக்காமல ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு. போப்பா, பிறந்த குழந்தைங்க எதுவுமே கொடுக்கக்கூடாது பாப்புச்சு. நான் கேட்டது எனக்கு. அப்படிலாம் இருக்கும். இப்படி கலகலப்பை கூட்டுற இடம். கல்யாணத்தை பற்றி சொன்னீங்க. கல்யாண பத்திரிகை கூட இப்போது இந்த பத்திரிகை சும்மா இல்லைங்க, இது 250 ரூபா இந்த பத்திரிகை அப்படின்னு கல்யாண பத்திரிகை அடிக்கிறவங்க நிறையா இருக்காங்க. பெருசாக அடிப்பாங்க. பத்திரிகையை எடுத்துன்னு வாப்பான்ட்டு கூட தனியாக எடுத்துன்னு வரத்துக்கு ஒருத்தனை போட்டுவாங்க. அவ்வளோ பெரிய பத்திரிகை இருக்கும். நான் சொல்லுவேன், பத்திரிகை எதுக்குங்க மண்டபத்தோடு பெருசாக அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளோ பெரிய பத்திரிகை அந்த கல்யாணத்துக்கு போக முடியல. அப்புறம் பார்த்து அந்த கல்யாணத்தை பத்திரிகையை பிரித்து பார்த்து இப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு பத்திரிகையை பிரித்து பார்த்தா அந்த போஸ்டர் அடித்தவன், அந்த பத்திரிகை அடித்தவங்க, அவங்க பேர், மாப்பிள்ளை பொண்ணு பேர், உறவுக்கு அத்தனை பேர் இருக்கே தவிர ஒரு டெலிஃபோன் நம்பரோ ஒரு இமெயில் ஐடியோ தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முகவரியோ அந்த பத்திரிகையில் இல்லை. அப்போது கல்யாணத்துக்கு போனால் தான் அவங்கள வாழ்த்தலாமே தவிர போகாத போது அவங்கள எப்படி தொடர்பு கொள்றதுன்னே நமக்கு தெரியல. இந்த பத்திரிகை அடிக்கிறவங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நம்பரை போட்டால் அது உபயோகமாக இருக்கும். அதேபோல் வளைகாப்புன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. சுற்றி இருந்து அந்த மணப்பொண்ணை உட்கார வச்சு அப்படிலாம் அந்த வளையல் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் இருக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்காக நாங்களாம் உங்களுக்கு காப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் விழா. இது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. சீர் பண்ணுறது, மாமியை சீர் பண்ணுறது. அதே போல் கல்யாணத்தன்னைக்கு இருக்கிற விரல்கள்லேயே இந்த சுண்டு விரல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப பொடிசாக தாழ் மனப்பான்மையோடு இருக்கிறனால மனைவியோட சுண்டு விரலையும் கணவரோட சுண்டு விரலையும் இணைச்சி தான் அப்படி சுற்றியே வருவாங்க. ஏன்னா உனக்குள்ளே குறையும் எனக்குள்ளே குறையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் அந்த விழா. நம்ம வாழ்க்கையில் பின்னால் வந்தால் கூட இதைத்தான் நம்ம ஏற்றுக்கிறணும். உனக்குள்ளே குறைய நான் ஏற்றுக்கிறணும், எனக்குள்ளே குறைய நீ ஏற்றுக்கிறன்னு சொல்லி அந்த மாதிரி அழகழகான விஷயங்கள். இதெல்லாம் பின்னி பிணைந்த விஷயம் இல்லாமல் பிளவுவிட்ட விஷயம் விட்டு விலை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் முடிவாக சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு விபத்தாக இருந்தப்போ என் மனைவிக்கு 24 வயசு தான். ஆனால் நானே எதிர்பார்க்காதப்போ பழனி கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு என் வீட்டுக்கார ஆரோக்கியத்தோடு திரும்ப சொல்லி இளம் வயசில் அவளை அழகான பொண்ணு தலையவே மொட்டை அடிச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாங்கன்னா இதை விட ஒரு பிணைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.